வணக்கம். இந்த ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸ் தாங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆயுர்வேதத்தை நாடி அவர்கள் சொல்வது என்னவென்றால், என்னுடைய பேர் சாலமன். ஏஜ் 60. நான் 5 இயர்ஸாக இந்த கேன்சருக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அது அலோபதி மெடிசனை எனக்கு செட் ஆகலை. கீமோ எல்லாம் செட் ஆகலைன்றனால கொஞ்சம் இடையில ரொம்ப இதுவாகிட்டேன். ரெண்டாவது டேப்லெட்டு எனக்கு கொடுத்தது செட் ஆகலை. அதனால பாடி ரொம்ப வீக் ஆகிட்டேன். சாப்பிட முடியாமல் கிட்டத்தட்ட 1.5-3 மாதமாக எதுவும் சாப்பிட பிடிக்கல. இப்போ உங்களுடைய இப்போ தெரிஞ்சு தான் இந்த இதுக்கு ஆயுர்வேதிக்கு நான் வந்திருக்கேன். இன்னும் தான் ஸ்டார்ட் பண்ணுற மெடிசன். இதுலேருந்து நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன். உடம்புல யூரின் எரிச்சல் இருந்துட்டு இருந்து யூரினில் பிளட்டு போகும். அடிக்கடி யூரின் போகும்போது பிளட்டு போயிடும். அதான் ப்ராப்ளம். அதுலேருந்து யூராலஜி பார்த்துட்டு அவங்க பயாப்சி பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து எனக்கு இந்த பெட் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பயாப்சி பண்ணும்போது ரிப்போர்ட்டில் கேன்சர் இருக்குன்னு வந்துச்சு. பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன் நான். அது ஒரு 5 வருஷத்துக்கு ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு கீமோ கொடுத்தாங்க. செகண்ட் கீமோவுக்கு கையில் இது மாதிரி அலர்ஜி மாதிரி வந்தனால அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் கூட மெடிசனும் கொடுத்துட்டு இருந்தாங்க, மாத்திரையும். அதை எடுத்துகிட்டு இருந்தேன். மெடிசனோட வேலை செய்யாதனால திருப்பி டாக்டர் போகும்போது அவர் மெடிசன் மாற்றி கொடுத்தாரு, மாத்திரை மாற்றி கொடுத்தாரு. அந்த மாத்திரையிலேருந்து எனக்கு அலர்ஜி ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. திருப்பியும் அதை மாத்திரை டோசேஜ் குறைச்சி போட சொன்னாங்க. அதுலேருந்து தான் எனக்கு சாப்பிட பிடிக்கல, வாமிட் ஆரம்பித்தது ஒன்று. ரெண்டாவது கிட்டத்தட்ட 1.5 மாதமாக எதுவுமே சாப்பிடவே ஒரே வாமிட்டு. அதையும் சாப்பிட அந்த மாத்திரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுவும் ஸ்டாப் பண்ணி கிட்ட 3 மாதத்துக்கு ஆகுது. இப்போ அதனால நான் இப்போ சாப்பிட பிடிக்காதனால தான் இப்போ இது ரொம்ப இழைச்சிட்டேன். இதனாலேருந்து நான் இப்போ இந்த ஆயுர்வேதி எடுக்கலான்னு இப்போ இன்னையிலேருந்து வந்திருக்கேன். அப்படின்னு சுகர் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஃபிஷ் சாப்பிடலாம், நான்வெஜ்ஜில் சிக்கன் எடுத்துக்கலாம். மற்றபடி மட்டன், பீஃப், அந்த போர்க் அதெல்லாம் எடுத்துக்கூடாது. அவ்வளோதான். சாப்பாடில் புளி சேர்த்துக்கூடாதுன்றாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கள, அவர்களின் வார்த்தைகளில் உள்ள தைரியமே ஆயுர்வேதத்தின் வெற்றி. அவர்களின் நம்பிக்கையே ஆயுர்வேதத்தை முன்னோக்கி செலுத்தும் வலிமை. நன்றி.